காரமடைக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக காரமடைக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா, நான் ஏதாவது சொல்லுவேன், அது கீழே போய் கமெண்ட், ஏண்டா அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி திட்டுவீங்க. எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பெரியவர் ஒருத்தர் வந்தார் இல்லைங்க, அவருக்கு 250 rupees அமௌண்ட் எடுத்து கொடுத்தீங்களா? அவர் எதுவுமே வாங்கல, அவருக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவரு நான் நேத்து அவர்கிட்ட கடன் வாங்க. அப்படியா? சரி. இல்ல நானும் அங்கிருந்து வந்து வண்டி பையா கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல அவர்கிட்ட நானு நேத்து எனக்கு பத்தல. அப்படிங்களா? आपका नाम? ஜேட்டாராம். मेरा नाम சிவா. அவ்வளோதான் இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும், அதுக்கு மேலே தெரியாது பையா. நீங்கள் தமிழ் சூப்பராக பேசுகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு பிஸ்னஸ் வீடியோ தான். அவர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு தமிழ்நாட்டில், அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் காரமடை பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி வந்து ஒரு 1 lakh rupees எடுப்பீங்களா இதில்? இல்லை அவ்வளோ இல்லை, 25,000 15,000 என்கிட்ட சொல்றாரு. ஆனால் 50,000 அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இல்லை ஏன்னா நீங்க அவ்வளோதான், நானே ஏழையா இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பல அரிய தகவல்கள் நம்ம சேனல் வழியாக வருதுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.